This video is sponsored by BuyMote e-shopping mobile app. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும். சர்ஃப், சோப், ஆயில், பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு பேஜ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். என்னென்ன பிராண்டில் வேணுமோ அந்த பிராண்ட் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலே மாவு அரைச்சி நாம் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கடையில் மாவு பாக்கெட் வாங்கி அதில் செய்யாமல் நம்ம வீட்டில் தான் அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 3 கப் பச்சரிசி எடுத்து அதை ஒரு 1/2 hour இல்லை 1 hour நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈஸியாக சீக்கிரமே நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் ஸ்வீட் அவல் தான் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம அவல், ஹாட் வாட்டர், சுகர் இது 3 தான் நமக்கு தேவைப்படும். எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம தேங்காய் துருவல், சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் நமக்கு தேவையான அளவு அவல் நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளை அவல் தான் இன்றைக்கி எடுத்துருக்கோம். ப்ரௌன் கலரில் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஒயிட் கலர் அவல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா சுடு தண்ணி காய வச்சுட்டு அதில் தேவையான அளவு நம்ம அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா சூடாக இருக்கும். ஸோ ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ சீனி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சுகர் உங்களுக்கு ஒரு சிலவங்க நிறையா சாப்பிடுவீங்க, ஒரு சிலவங்க நார்மலாக சாப்பிடுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி சுகர் அதிகமாக தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா என்னோடய பையன் நிறைய எனக்கு மிட்டாவாக வேணும்னு சொல்லியிருந்தான். இனிப்பு வேணும்னு சொன்னோன்னா நாங்கள் நிறையா சேர்த்துருந்தோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் தேங்காய் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலவங்க தேங்காய் பூ ஆட் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. இப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். நாங்கள் ஜஸ்ட்டு சீனி மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு இடையில என்னோடய பையன் என்ன பண்ணிட்டான், லைனாக கிண்ணம் வச்சுட்டு இதில் எனக்கு இது அப்பாவுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனே எடுத்து டக்கனில் போட்டான். பாருங்க, நமக்கு அவல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் அவல் ரொம்ப ஈஸியாக நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவன் சரி ஸ்பூனில் சாப்பிடுன்னு சொன்னால், இல்லை நான் கையில் அள்ளி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கையில் அள்ளி சாப்பிட்டுட்டு இருந்தான். குழந்தைங்க எப்படி சாப்பிட்டேன் நான் அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும்னா நாங்கள் விட்டுட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இனிப்பாக இருக்குது. இப்போ நான் அவளோட நன்மை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெள்ளை அவல், சிவப்பு அவல், ப்ரௌன் அவல், இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் ஒயிட் கலர் அவல் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா வைட்டமின் பி இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, புரதச்சத்து, ஊட்டச்சத்து எல்லாமே இதில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சிவப்பு அவலோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தோன்னா அதில் வைட்டமின் பி இருக்குது, கால்சியம், ஜிங்க், இரும்பு சத்து, இந்த மாதிரி நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா வகையான சத்துமே இதில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கொடுங்க. அவள் நமக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்குங்கிறாங்க. நம்மளோட ஹார்ட் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. குழந்தைங்களும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எப்போவுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்காக இந்த அவல் ரொம்ப யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. நமக்கு உடம்புல ரத்த அணுக்கள், சிவப்பு அணுக்கள், ஒயிட் பிளேட் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அதோட கவுண்ட்ஸ்லாம் நம்ம அதிகப்படுத்துறதுக்காகவும் இது ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி நம்ம உடம்புல உள்ள எல்லா நோய்க்குமே ஒரு நல்ல மருந்து நம்ம அவல்னு கூட சொல்லலாம். உடலுக்கு கேன்சர் உண்டாகிற செல்களெல்லாம் அது உள்ளே நம்ம உடம்புக்குள்ளே போக விடாமல் தடுத்து நிறுத்திடுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகருக்கும் இது நல்ல ஒரு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அடிக்கடி நம்ம உணவில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம உடம்புல வர டிசீஸ் எல்லாமே கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால் குழந்தைங்களுக்கு எல்லா ஸ்நாக்ஸோடையும் இதையும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஆட் பண்ணிக்கோங்க.